என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் சித்திரை முதல் நாளன்று கடன் தீர்ந்து செல்வம் பெறுகிறதுக்கு நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான இந்த நாளில் நம்ம சில வழிபாடுகளை செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் பாருங்கள், எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. சித்திரை மாதம், அதாவது வசந்த காலத்துடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சித்திரை மாதம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. அதனால இந்த நாளை நம்ம தமிழ் புத்தாண்டு நாளாக கொண்டாடுகின்றோம். தமிழ் மாதத்தின் தொடக்க மாதமான சித்திரை மாதம், இதை குரோதி அப்படிங்கிற வருடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நம்ம செய்கிற எந்த ஒரு பூஜை வழிபாடாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் அந்த தமிழ் வருடத்துடைய முதல் நாளன்று நம்ம எப்பவுமே நல்ல விதமான செயல்களை செய்யணும், நல்ல விதமாகவே நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த நாள் நல்லா ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த வருடமும் நமக்கு நல்லபடியாக நிச்சயமாக அமையும். அதனால தான் நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது, கோவிலுக்கு சென்று பூஜைகள் செய்கிறது, கடவுளை கும்பிடுறது, இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அந்த நாள் ரொம்ப பாசிட்டிவிட்டியோட ஆரம்பிக்கப்படும். மதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கனி காணுதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது கண்ணாடி வைத்து ஒரு தாம்பூலத்தட்டில் எல்லா விதமான பழங்களும் வைத்து காலையில் எழுந்து முதல்ல நம்ம பார்க்குறது அந்த கண்ணாடியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சில இடங்களில் அந்த மாதிரி கொண்டாடுற பழக்கமும் நிச்சயமாக உண்டு. சரிங்க, இப்போ இந்த சித்திரை மாதத்துடைய முதல் நாள் ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் விசேஷம் அப்படிங்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள். சூரிய பகவான் தலைமை பொறுப்பில் வகிக்கிறவர். அதனால அவருக்கு உரிய இந்த நாளில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுகிறது. சரிங்க, இப்போ கடன் தீர்ந்து செல்வம் பெருகணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வருடத்துடைய முதல் நாளன்று நம்ம சில பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறது மூலமாக கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிற்கு வர்றது மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வறுமை நிலைகளும் எல்லா விதமான தடைகளும் நீங்கி நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நிச்சயமாக கைகூடும். வீட்டில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அத்தனை தடையும் நீங்கி வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்களும் கண்டிப்பாக நடைபெறும். சரிங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த நாளன்று, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளன்று நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல் பொருள் என்ன அப்படின்னா, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை உட்பட நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு தான். ஏன்னா இந்த கல் உப்பு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம வீட்டில் இருந்து வெளியில் அனுப்பி பாசிட்டிவிட்டியை அதிகரிக்க செய்யும். அதனால் முதல் பொருளாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்டதும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறோம். அதனால தான் இந்த கல் உப்பை நம்ம ஏதாவது ஒரு நல்ல விசேஷ நாளன்று நம்ம வாங்குறது வழக்கம். ஆல்ரெடி உங்ககிட்ட கல் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் நாளன்று நீங்கள் மறக்காமல் ஒரு 10 ரூபா பாக்கெட் கல் உப்பை வாங்கி வச்சுக்கோங்க. இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா, கல் உப்பு வாங்கணும் அப்படின்னா அடுத்தபடியாக நம்ம மஞ்சள் வாங்குறது வழக்கம். நீங்கள் குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள், அப்படி இல்லைன்னா மஞ்சள் பொடி வாங்குறது கூட ரொம்ப நல்லது தாங்க. மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மங்களகரமாக நடக்கணும். நம்ம வீட்டில் எல்லா விதமான சுபகாரியங்களும் தங்கு தடையின்றி நடைபெறணும். இதுவரைக்கும் தடைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். அதனால இந்த தமிழ் வருட முதல் நாளன்று நீங்கள் மஞ்சள் வாங்குறது ரொம்ப நல்லது. மஞ்சளோடு சேர்ந்து நீங்கள் குங்குமமும் சேர்ந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம்.
மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா, ஏதாவது இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க. சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு, இந்த மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கசப்புகளும் நீங்கி இனிப்பு அதாவது இனிமையாக என்னோடய வாழ்க்கை நலமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். காலையில் நல்ல நேரத்தில் வாங்கி வச்சுட்டு வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும்போது பூஜை பொருட்களோடு சேர்ந்து நீங்கள் இதையும் வச்சுக்கோங்க. சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டை எடுத்து அதில் நீங்கள் இந்த கல் உப்பு, மஞ்சள், அப்புறம் வெல்லம், அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு பச்சரிசி, பூ, இந்த மாதிரி எந்த பொருட்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வைத்துக்கலாம். வச்சுட்டு நீங்கள் மனசார நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கடவுளை வேண்டிக்கோங்க. இந்த வருடம் முழுக்க எங்களுக்கு நல்ல வருடமாக அமையணும், எங்களுடைய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும், செல்வம் பெருக ஆரம்பிக்கணும், எங்களுடைய வறுமை நிலை மாறணும், வாழ்க்கையில் கண்டிப்பாக தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார கடவுளை வேண்டிக்கோங்க. நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த பொருட்கள் இருக்கட்டும், அந்த பொருட்களையும் வைத்து நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்தடுத்து படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.